சீலா, என்ன மாமா என்ன பண்ணிட்டு இருக்க? கிணத்துல அடியில தண்ணி இருக்கா? ஆமா. அதனால கல்லு மணலாம் போட்டு தண்ணியை மேல கொண்டு வந்திருக்க. காக்கா கதை கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. கல்லு தூக்கி போட்டு தண்ணி மேல வந்துட்டே இருக்கும்ல, ஆ, அத மாதிரி தண்ணி கிணத்துல அடியில கிடக்குது தண்ணி. சரி. கல்லு மணலாம் போட்டா தண்ணி மேல வரும்ல, ஆ, அதுதான் பாத்துட்டு இருக்கேன். அட பைத்தியமே, கிணத்த மூடிட்டு இருக்காங்க. கிணத்தை மூடுறாங்களே, தண்ணி கொஞ்சம் அடியில கடந்தது. அடியில கொஞ்சம் கிடந்தது, அது வெறும் 10 பக்கெட் தண்ணி, தெரியுதா? பாக்கெட் தண்ணியா? இப்ப எதுக்கு மூடுறீங்க? நீர்மட்டம்லாம் ரொம்ப இறங்கிருச்சு. முன்னாடி வந்து 160 அடி போட்டிருந்தாங்க, இப்போ 350 அடிக்கு மேலே போயிருச்சு. அதனால இனிமேல் கிணத்துலலாம் தண்ணி வராது. அதுவும் இல்லாமல் அந்த கிணறு பாரு, விளிம்பு எப்படி இருக்கு, முட்டுக்கால் வரை தான் இருக்கு. எப்படி செய்யலாம்? அடியில் இருக்க தண்ணியை மண்ணுக்கெல்லாம் போட்டு மேலே கொண்டு வராங்கன்ற. காக்கா மட்டும் கல்லு ஒவ்வொன்னா தூக்கி தூக்கி போட்டு தண்ணி மேல வருது இல்ல? அது வந்து கண்ணாடி தொட்டி, சரியா? கல்லெல்லாம் போட்டால் தண்ணி மேலே வரும், சரியா? இது பெரிய கிணறு, 30 அடி கிணறு. கிணத்தை மூட போகிறோம், ஏன்னா பாப்பாலாம் வளர்ந்து இந்த பக்கம் ஒடியாந்துச்சுன்னா உள்ளே ஸ்லிப் ஆயிரும். அதனால வந்து கிணத்தெல்லாம் மூடிட்டு ஃபுல்லாகவே மரம் தான் வைக்க போகிறோம், தெரியுதா? மோட்ரு இருக்குது, தண்ணி வந்துடும்.